கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் எபேசியர் 5:27. கரைதிரை முதலானைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் வழியேற்றதுமான மகிமுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் நம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஆமேன். இங்கே மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியாகிய சபை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் சொல்லி பார்க்கும்போது, கரை திரை முதலானைகள் ஒன்று இல்லாமல் பரிசுத்தமும் வழியேற்றதுமான மகிமையுள்ள சபையாக. ஏனென்றால் நான் பரிசுத்தராக, நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். ஆகவே அவருடைய சபையாகிய மணவாட்டி பரிசுத்தமாக இருக்கணும். இங்கே யோசேப்பு தன் மனைவியாகிய மரியாள் திருமணத்துக்கு முன்பே கர்ப்பவதியானாள் என்று கேள்விப்பட்டு பாருங்க, ரகசியமாக தள்ளிவிட யோசனையாக இருந்தான். கல்யாணத்துக்கு முன்னாலே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லி ரகசியமாக தள்ளிவிட யோசனையாக இருந்தான். இப்போ தான் தேவத்துவம் சொல்கிறான், மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது, அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்குது பரிசுத்தாவினர். இதை என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் பாருங்கள், ஒரு பரிசுத்தத்தை விரும்புகிறாங்க. சரீர பிரகாரமான உலக பிரகாரமான ஒரு திருமணத்துக்கு ஒரு பரிசுத்தம் விரும்புகிறாங்க, குற்றமில்லாதவர்களாக விரும்புகிறாங்க. அதை விட சபையாகிய மணவாட்டி மேன்மையான மணவாளனாக இயேசு கிறிஸ்துக்கு மனம் முடிக்கிற அப்படின்னாலே எப்படிப்பட்ட மணவாட்டியாக இருக்கணும்? பரிசுத்தமான மணவாட்டியாய், கரைதிரை முதலானைகள் ஒன்று இருக்கக்கூடாது, பரிசுத்தமான பெயற்ற மணவாட்டியாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே ஒரு மணவாட்டியாக நாம் ஒருவேளை இதற்கு நாம் கரைதிரையோடு கூட இருந்திருந்தால் கூட இனிமேல் ஆண்டோட வருகை மிக சமீபமாக இருக்கிற அப்படின்னாலே கரைதிரை இல்லாதவர்களாய் பரிசுத்த மணவாட்டியாய் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை மனம் முடிக்க அது ஏதுவாக இருக்கும். ஜெபிப்போமா? நேசிக்கு நல்ல தகப்பனே, இந்த நாள் கொடுத்த எச்சரிப்பின் வார்த்தைக்கு நன்றி. அந்த வார்த்தை பிரகாரம் நாங்கள் நடக்க உதவிச்சு பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.